பீரியட் ஆக்ஷன் திரைப்படம். இயக்கம் சிவா. நடிப்பு சூர்யா. ஒரு மழைக்கால இரவில் அந்த பழமையான குகைக்குள் புகுந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் குழுவினர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே சுவரில் கோத்தெழுதப்பட்டிருந்த ஓர் புராதன வீரனின் கதையை காண்கிறார்கள். அந்த வீரன்தான் கங்குவா. கதை மையம். கங்குவா ஒரு வீரமிகு பழங்கால கதாபாத்திரம். சூர்யா 2 அவதாரங்களில் நடித்துள்ளார். 1. இன்றைய காலத்தில் வாழும் சோமநாயக்கன். 2. முன்னோர் காலத்தில் வாழ்ந்த வீரன் கங்குவா. கதை நம்மை ஒரு பீச்சு நகரத்திலிருந்து நேரே பழங்கால இருதயத்துக்குள் அழைத்துச் செல்கிறது. கங்குவா வாழ்ந்த யுகம் பழங்காலம். காடுகள், கோட்டைகள், போர்க்களம், துரோகிகள், தெய்வங்களைப் போல் வணங்கப்பட்ட வீரர்கள். கங்குவாவின் வாழ்க்கை. அரசருக்கு விரோதமாக குருதி சத்தியம் செய்து அடிமைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் வீரன். அவரது தோளில் தூக்கி ஓடும் அந்த பெரிய வில்லும், கண்ணில் நெருப்பு சுடும் அந்த சுருக்கமற்ற பார்வையும் எல்லாம் நம்மை கூஸ்பம்ஸ் பண்ண வைக்கும். ஆனால் இந்த கதை வெறும் போரும் அல்ல. அதில் காதல் உள்ளது, துரோகம் உள்ளது, பழிவாங்கும் உணர்ச்சி உள்ளது. காதல் பக்கம். திஷா படானி தனது அழகு மற்றும் போராளித்தன்மையுடன் கங்குவாவுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அவர்களுக்குள் ஏற்படும் பாசமும் பின்னர் நடக்கும் சோகமும் கதைநாயகனை பழிவாங்கும் பாதையில் அழைத்துச் செல்கிறது. சிறப்பம்சங்கள். சூர்யா டூல் ரோல் இல் அவ்வளவு நம்பிக்கையுடன் 2 வேறுபட்ட மனிதர்களாக உற்சாகமாக நடித்திருக்கிறார். இளையராஜா மற்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை பின்னணியில் இசைக்கும் போது கூஸ்பம்ஸ் உண்டு. விசுவல் எஃபெக்ட்ஸ் VFX இந்திய சினிமாவின் விஷுவல் எக்ஸலன்ஸ் ஐ மேலே தூக்கும் வகையில். ஐக்கிய இந்திய கலாச்சாரம் மற்றும் புராணங்கள் கலந்து ஒரு நவீன கதை. விமர்சனம். பிரம்மாண்டமான இயக்கம். சிவா இந்த கதையை நம்பிக்கையுடன் கையாண்டிருக்கிறார். சிறந்த கலை அமைப்பு. ஒவ்வொரு செட், ஆடைகள், வாக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்தை உணரச் செய்கின்றன. ஓரளவு நீளமாக உணரலாம், ஆனால் கிளைமாக்ஸ் காம்பன்சேட் செய்யும். மதிப்பீடு 5க்கு 4.